ஹலோ ஆல். நான் இன்னைக்கு வெங்காய வடை என்னோட ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத சொல்ல போகிறேன். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு முதல்ல வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி நல்லா அதை தனித்தனியாக பிரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் ஒரு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, இதை மூணையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு முதல்ல வெங்காயத்தில் இஞ்சி, மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி இதை சேர்க்கணும். அப்புறம் கடலை மாவு 1 கப்பு அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். அப்புறம் பிளெயின் ஃப்ளாரு மைதா, அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட ரைஸ் ஃப்ளாரு அரிசி மாவு, அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். இதோட உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஒரேடியாக விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் தான் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கடலை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவு நல்லா பிடிக்க வர்ற மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பதத்தில் மாவு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்காது, ரொம்ப லூஸாகவும் இருக்காது. எண்ணெயும் கரெக்டாக பிடிக்கும், ரொம்ப எண்ணெய் குடிக்காது. இப்போது பேன் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் எண்ணெய் மேலே அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக அந்த பிளேட் ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வடை வேணுமோ, எந்த பெருசாக வடை வேணுமோ அந்த அளவுக்கு அதில் எண்ணெய் நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மாவு போடணும். தட்டில் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈவனாக நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுறணும். எல்லா இடமும் அப்போ தான் ஈக்குவலாக நல்லா வேகும். இப்போது அந்த தட்டில் இருந்து அப்படியே அந்த மாவை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்கள் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணாட்டி கரெக்டாக வராது, ஒட்டிட்டு வரும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு வடை. நல்லா பெரிய வடையாக வேணும்னா இந்த மாதிரி நம்ம தட்டில் வச்சு தான் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி வாழை இலை இருந்தால் வாழை இலையிலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வடை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ வடையெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நெக்ஸ்ட்டு தோசை தவா மேலே அந்த வடையை வச்சு அந்த வடையை நடுவில் ஒரு ஹோல் போடணும். இந்த மாதிரி டம்ளர் இல்லாட்டி ஏதாவது ஒரு மூடி ஏதாவது வச்சுட்டு ஒரு ஹோல் போட்டுட்டு இப்போ தவாவை ஆன் பண்ணிவிட்டு அது சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம நடுவில் முட்டையை உடைச்சி போடணும். முட்டையில் பெப்பர் அண்டு சால்ட்டு போட்டுடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போது முட்டை மேலே வேகிறதுக்காக அதை நல்லா மூடி போட்டு அதை மூடி வச்சிடணும். இப்போ ஒரு ஹாஃப் பாயில் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஹாஃப் பாயில் பிடிக்கும்னா இதை அப்படியே எடுத்து வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை நல்லா வேகணும், முட்டை நல்லா வேகணும்னா இதை ஸ்லோவாக மெல்ல திருப்பி போட்டு அதையும் குக் பண்ணிடலாம். அந்த சைடையும் நான் இந்த சைடும் நல்லா குக் பண்ணிட்டேன். இதில் முட்டை 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. சாம்பார் சாதத்துக்கு இந்த வடை ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்த்தா நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.